Hi friends, welcome to SRAS Academy. இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் புக்கில் இருக்கிற இந்த லெசன் ஆக்சுவலாக அது ஜெனரல் ஸ்டடீஸில் யூனிட் 6 இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே வரும் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம். இந்த லெசனை ஒரு குயிக் ரிவிஷன் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆயிரத்தி 806 வேலூர் புரட்சி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம பார்த்துட்டே போவோம். ஓகேவா? தமிழ்நாட்டில் தோன்றின தொடக்க கால அமைப்புகளில் முக்கியமானது இந்த சென்னை வாசிகள் சங்கம், மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். இயர் 1852. யாரெல்லாம் தோற்றுவிச்சிருப்பாங்க அப்படின்னா கஜுலு லக்ஷ்மி நரசு, சீனிவாசனார், இன்னும் கொஞ்சம் பேர் சேர்ந்து தோற்றுவிச்சிருப்பாங்க. இந்த அமைப்பு மிக முக்கியமாக வணிகர்கள் தான் அதிகமாக இருந்தாங்க. தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட ஒரு முன்னோடி அமைப்பு சென்னை வாசிகள் சங்கம். என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட நலன்களும் பார்த்துக்கிட்டாங்க, வணிகர்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கும் ஒரு கோரிக்கை வச்சாங்க. இந்த வரியெல்லாம் குறைக்க சொல்லி கோரிக்கை வைக்கிறது இதெல்லாமே பண்ணாங்க. மக்கள் பிரச்சனைகளையும் சில சமயம் இவங்க பேசினாங்க. ஓகேவா? இன்னொன்று, கிறிஸ்தவ சமய பரப்பாளர்கள் இருக்காங்களே, அவங்க செயல்பாடுகளுக்கு அரசு ஆதரவு அளிக்கிறது அப்படிங்கிறத இவங்க எதிர்த்திருக்காங்க. ஸோ இதுதான் சென்னை வாசிகள் சங்கம் செஞ்ச விஷயங்கள். முக்கியமானது சென்னை வாசிகள் சங்கம் அப்படின்னாவே இந்த சித்திரவதை ஆணையம் அப்படிங்கிறது நிறுவப்பட்டது. டார்ச்சர் கமிஷன்ங்கிறது யாரோட முயற்சினால நிறுவப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை வாசிகள் சங்கம் அமைப்புக்காரங்களால நிறுவப்பட்டது தான் இந்த சித்திரவதை ஆணையம். ஓகேவா? மக்கள்கிட்ட வரி வசூலிக்கிறதுக்கு அவங்கள டார்ச்சர் பண்ணி நம்ம வரி வசூலிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஆங்கிலேயர்கள்ட்ட இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி சித்திரவதை பண்ணி வரி வசூல் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இதுக்கு போராடினது சென்னை வாசிகள் சங்கம். ஓரளவு 1862 அப்புறம் இந்த அமைப்பு இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் முக்கியமானது டி முத்துசாமி. இவர் சென்னை உயர்நீதிமன்றத்தோட முதல் இந்திய நீதிபதியாக நியமிக்கப்படுறாரு 1877. ஸோ இப்படி ஒருத்தர் நியமிக்கப்பட்டோன்னே என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு இந்தியர் நீதிபதியாக இருக்கிறதா அப்படின்னு சொல்லி எல்லா பத்திரிகையும் விமர்சனம் செய்கிறாங்க. அடுத்தது, அப்போ இங்கே படித்தவங்களாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க யோசிக்கிறாங்க, இந்தியர்கள் ஏன் எல்லாருமே இதுக்கு அகேன்ஸ்டாக பேசுகிறாங்க, எல்லா பத்திரிகையும் இப்படி அகேன்ஸ்டாக இருக்குது அப்படின்னு யோசிச்சு பார்த்தலாம். எல்லாமே ஐரோப்பியர்களால் நடத்தப்படுற பத்திரிகையாக இருக்குது. அப்போ அவங்க எப்படி பண்ணுவாங்க, இந்தியர்களுக்கு அகேன்ஸ்டாக தானே பேசுவாங்க. அப்போ இந்தியர்களுக்குன்னு ஒரு பத்திரிகை வேணும் அப்படின்னு சொன்னது என்ன பண்ணாங்கன்னா, ஜி சுப்பிரமணியம், எம் வீரராகவாச்சாரி, இன்னொரு 4 பேர் சேர்ந்து தி ஹிந்து பத்திரிகை தொடங்குறாங்க. 1878 தொடங்கப்படுறது தி ஹிந்து பத்திரிகை. இதுக்கப்புறம் ஜி சுப்பிரமணியம் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணுறாரு, 1891 சுதேசமித்திரன் அப்படிங்கிற ஒரு தேசிய பருவ இதழையும் தொடங்குறாரு. பின்னாடி அது நாளிதழாகவும் மாறுது 1899. ஸோ இதை ஒரு முன்னோடியாக எடுத்துக்கிட்டு தான் இன்னும் நிறைய இந்தியர்கள் பத்திரிகையை வெளியிடுறாங்க. இந்தியன் பேட்ரியாட், சவுத் இந்தியன் மெயில், மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட், தேசாபிமானி, விஜயா, சூரியோதயம், இந்தியா, இந்த மாதிரி நிறைய பத்திரிகைகள் தொடங்கப்படுறதுக்கு இந்த ஹிந்து பத்திரிகை தொடங்குவது பெரிய ஊக்கமாக இருந்திருக்கு. இந்து பத்திரிகை தொடங்குறதுக்கு மெயின் காரணமே என்னது, டி முத்துசாமியை இந்திய நீதிபதி அவரை நீதிபதியாக போட்டது தான் பிரச்சனையாகவே ஆயிடுச்சு 1877. அதனால அடுத்த வருஷம் 1878 ஹிந்து பத்திரிகை தொடங்கப்படுது. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது சென்னை மகாஜன சபை. ஃபர்ஸ்ட் பார்த்தது சென்னை வாசிகள் சங்கம், மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். இப்போ பார்க்குறது சென்னை மகாஜன சபை. ஸோ ஃபர்ஸ்ட் சென்னை வாசிகள் சங்கம்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஓரளவு குறுகிய மாகாணத்துக்குள்ள உள்ள அமைப்பு அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் அந்த சென்னை மகாஜன சபை அப்படிங்கிறது ஒரு தெளிவான தேசிய நோக்கங்களோட தொடங்கப்பட்ட அமைப்பு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் முன்னோடி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை வாசிகள் சங்கம் தான். ஆனால் தெளிவான தேசிய நோக்கத்தோடு தொடங்கப்பட்டது அந்த அமைப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா அது சென்னை மகாஜன சபை. இயர் 1884 தொடங்கப்பட்டிருக்கும், காங்கிரஸ்க்கு ஒரு வருஷம் முன்னாடி. ஓகேவா? மே 16 தொடங்கப்பட்டிருக்கு. யாரெல்லாம் தொடங்கினாங்க அப்படின்னா எம் வீரராகவாச்சாரி, அனந்தசார்லு, ரங்கையா, இவங்க தான் தொடங்கினாங்க. ஃபர்ஸ்ட் தலைவர் யாருன்னா பி ரங்கையா, அதோட செயலாளராக யார் இருந்திருப்பாங்கன்னா பி அனந்தசார்லு இருந்திருப்பாரு. ஸோ இவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பிரச்சனைகள், கோரிக்கைகள் எடுத்து வைக்கிறாங்க. ஓகேவா? ஏன்னா தேசிய நோக்கத்துக்காக தொடங்கப்பட்டது தானே. அப்போ என்ன பிரச்சனைலாம் எடுத்து வைக்கிறாங்கன்னு பாருங்கள். குடிமை பணிகளுக்கான தேர்வுகள் இங்கிலாந்துலையும் இந்தியாலையும் ஒரே நேரத்தில் நடத்தணும் அப்படிங்கிறது உங்களோட கோரிக்கையாக இருக்குது. அதே மாதிரி லண்டனில் இருக்க இந்திய கவுன்சிலை மூடணும், வரியெல்லாம் குறைங்க அப்படின்னு சொல்லி, ஒரு ராணுவத்துக்காக செய்கிற செலவுகளை குறைக்கணும் அப்படின்றதெல்லாம் இவங்களோட கோரிக்கையாக இருக்குது. பின்னாடி என்ன ஆகிடும் அப்படின்னா, காங்கிரஸ் தோற்றுவிக்கப்படுமா, அப்போ இந்த அமைப்பு காங்கிரஸோட போய் மோஜ் ஆகிடும். ஸோ இவங்களோட கோரிக்கைகள் காங்கிரஸோட கோரிக்கைகளாகவும் ஆயிருக்கும். மிதவாத கட்டம். ஸோ இந்த மாதிரி சென்னை மகாஜன சபை இந்த மாதிரி அங்கங்கே மாகாண அளவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய அமைப்புகள் தோன்றப்படுது. ஸோ இந்த எல்லா அமைப்புமே ஒன்று சேர்ந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்னு ஒரே ஒரு அமைப்பாக உருவாக பார்க்குது. யாருனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஓ ஹியூம்னு ஒருத்தர் இருப்பார், ஒரு ஆங்கிலேயர்.
அவர் ஒரு ரிட்டையர்டு ஐசிஎஸ் ஆஃபீஸர். அவரால் தோற்றுவிக்கப்பட்டது தான் இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி. ஓகேவா? இது இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி எப்போ தோற்றுவிக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1885 அது டிசம்பர் 28 வந்து முதல் மாநாடு நடத்தப்படும் பம்பாயில். அதுக்கு மொதல் வருஷமே 1884 டிசம்பரில் பிரம்மஞான சபை எங்கே இருக்குது அப்படின்னா அடையாறில் இருக்குது. ஓகேவா? அன்னி% படிச்சிருப்பீங்க பிரம்மஞான சபை. அவங்க இந்த பிரம்மஞான சபையில் வந்து கூடுறாங்க. 1884 கூடி ஏஓகி முடிவு பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்னு ஒன்று ஆரம்பிப்போம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஸோ யாரெல்லாம் அந்த கூட்டத்தில் அப்போதைக்கு கலந்துக்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேடி தெலாங், சுரேந்திரநாத் பானர்ஜி, அது மட்டும் இல்லாமல் தாதாபாய் நவ்ரோஜி, இவங்க எல்லாருமே அந்த கூட்டத்தில் கலந்துருக்காங்க. சென்னையிலேருந்து முக்கியமாக நம்ம ஜி சுப்பிரமணியம் பார்த்தோம்ல, ஹிந்து பேப்பர் தொடங்கினாரு அவர். பி ரங்கையா சென்னை மகாஜன சபையோட முதல் தலைவர், பி அனந்தசார்லு முதல் செயலாளர். ஸோ இவங்க எல்லாருமே கலந்துக்கிறாங்க இந்த கூட்டத்தில். 1884 டிசம்பரில் பிரம்மஞான சபையில் கூட்டின கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க. தமிழ்நாட்டில் யாரெல்லாம் வந்து மிதவாத தேசியவாதிகளாக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான தலைவர்கள் விஎஸ் சீனிவாசனார், பிஎஸ் சிவசாமி, வி கிருஷ்ணசாமி, டிஆர் வெங்கட்ரமணர், ஜிஏ நடேசன், டிஎம் மாதவராவ், எஸ் சுப்பிரமணியனார். இவங்க எல்லாமே வந்து தமிழ்நாட்டோட மிதவாத தேசியவாதிகளாக இருந்திருக்காங்க. ஸோ மிதவாதிகளுடைய வேலையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கூட்டங்கள் கூட்டுவாங்க. ஓகேவா? மீட்டிங்ஸ் போடுவாங்க. நிறைய பிரச்சனைகள்லாம் வந்து இங்கிலீஷில் கலந்து பேசுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க பண்ணது. நெக்ஸ்ட்டு ஆங்கிலேயருக்கு வந்து கோரிக்கை தான் வைப்பாங்க. ஓகேவா? லெட்டர்ஸ் போடுவாங்க. இதுதான் நடக்கும். அதுக்கு அடுத்து கூட்டங்கள் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஏற்கனவே பார்த்த மாதிரி ஃபஸ்ட்டு கூட்டம் எங்கே நடக்குது? பம்பாயில் நடக்குது. அதுக்கு WC பானர்ஜி வந்து தலைமை 1885. அடுத்து 1886 செகண்ட் கூட்டம் எங்கே நடக்குது அப்படின்னா கல்கத்தாவில் நடக்குது. அதுக்கு தாதாபாய் நவ்ரோஜி தலைமை வைப்பார். தேர்டு வந்து எங்கே நடக்கும் அப்படின்னா சென்னையில் நடக்கும். ஓகேவா? சென்னையில் இங்கே 1000 விளக்கு அப்படின்னு அழைக்கப்படுற பகுதியில் மக்கிஸ் தோட்டம் அந்த இடத்துல நடந்துச்சு 1887 பக்ருதீன் தியாப்ஜி தலைமையில். ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு கூட்டத்தில் எத்தனை பேர் கலந்துப்பாங்க அப்படின்னா 72 பேர் கலந்துக்குவாங்க. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிரேவ் 72 அப்படின்னு சொல்லுவாங்க. 72 பேர் முதல் கூட்டத்தில் கலந்துருக்காங்க. அதில் 22 பேர் வந்து சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேவா? எத்தனை பேர் சென்னையிலேருந்து போனாங்க? சென்னை அப்படிங்கிறது பார்த்தோம்னா இப்போ இருக்க நம்ம தமிழ்நாடு மட்டும் குறிக்கல. அப்போ சென்னை அப்படிங்கிறது சென்னை மாகாணங்கிறது இப்போ தமிழ்நாடு, அது இல்லாமல் ஆந்திராவில் நிறைய பகுதி இருக்கும். கடற்கரை மாவட்டங்கள், ராயலசீமா, கர்நாடகாவில் பெங்களூரு, பெல்லாரி இந்த பகுதிகள், தெற்கு கனடா, கேரளாவில் மலபார், ஒடிசாவில் கஞ்சம், இவ்வளோ பகுதியும் உள்ளடக்கியது தான் வந்து சென்னை மாகாணம். ஓகேவா? இதுலேருந்து கலந்துக்கிட்டவங்க 22 பேர் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து 3வது கூட்டம் இருக்குல்லையா? அது எங்கே நடக்குது? சென்னையிலே நடக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கூட்டத்தில் 72 பேர் கலந்துட்டாங்களா? 3வது கூட்டத்தில் பாருங்கள் 607 பேர் கலந்துக்கிறாங்க. அந்த 607 பேரில் 362 பேர் வந்து சென்னையை சேர்ந்தவங்களா இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது சுதேசி இயக்கம் வங்க பிரிவினை 1905 காரணமானவர் யார்? கர்சன் பிரபு. ஸோ வங்க பிரிவினை 1905 அக்டோபர் 16 நடக்கும் இல்லையா? இந்த வங்க பிரிவினைக்கு அடுத்து முக்கியமாக நடந்த இயக்கம் தான் என்னென்னா சுதேசி இயக்கம். ஓகேவா? அந்நிய பொருட்கள்லாம் புறக்கணிச்சிட்டு உள்நாட்டிலே தயாரான பொருட்களை வந்து பயன்படுத்தணும். இந்த மாதிரி நிறைய கோரிக்கைகளோட போராட்டம் இயக்கம் நடந்தால் சுதேசி இயக்கம். ஏன்னா ஆங்கிலேயர்களை நேரடியாக தாக்க முடியாது, அவங்களோட வருமானத்தில் கை வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட வந்தது தான் இந்த சுதேசி இயக்கம். ஓகே, தமிழ்நாட்டில் என்ன யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாவு சிதம்பரனார், வி சக்கரையார், சுப்பிரமணிய பாரதி, சுரேந்திரநாத் ஆர்யா, இவங்க எல்லாருமே. இது இல்லாமல் சுப்பிரமணிய சிவா இருப்பார். இவங்க எல்லாமே என்னது தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. இதில் பாரதியார் இருக்கார் இல்லையா, அவரோட தேசபக்தி பாடல்கள். ஏன்னா முன்னால் மிதவாதிகள் என்ன பண்ணாங்க, கூட்டம் போடுவாங்க, இங்கிலீஷில் பேசுவாங்க. ஆனால் இப்போ என்ன ஆகுது, பாரதியாரோட பாட்டு எல்லாமே எப்படி இருக்குது, மக்களோட தேசிய உணர்வை தூண்டுற வகையில் இருக்குது. அதே போல் இதழ்கள் சுதேசமித்திரன், இந்தியா, இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தேசிய கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க. அடுத்து பிபின் சந்திரபால் சென்னையில் சுற்றுப்பயணம் செஞ்சு சென்னையில் வந்து சொற்பொழிவுலாம் ஆட்டியிருக்கார். ஓகேவா? அடுத்தது வஉசி என்ன பண்ணார், சுதேசி இயக்கத்து சமயத்தில் ஒரு 2 கப்பல் வாங்குவார். ஓகேவா? சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் இது வந்து ஆரம்பிக்கிறாரு வஉசி அவர்கள். இதில் SS காலியா மற்றும் லாவோ அப்படின்னு ஒரு 2 கப்பலை விலைக்கு வாங்கி தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையில ஓட்டுவார். ஓகேவா? ஏன்னா அப்போ எல்லாமே பிரிட்டிஷ் தான் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த கப்பல் பொறுப்பெல்லாம் வச்சுருந்தாங்க. ஆனால் தமிழர்கள் கப்பலே ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 கப்பலை வாங்குறாரு வஉசி அவர்கள். ஓகேவா? இது வந்து நிறைய பேர் பங்கில் தான் ஆரம்பிப்பாங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். திருநெல்வேலி எழுச்சி வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும் சேர்ந்து தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கோரல் நூற்பாலைன்னு இருக்கும். ஓகேவா? இது வந்து ஐரோப்பியருக்கு சொந்தமானது. 1908 கோரல் நூற்பாலையில் ஒரு வேலை நிறுத்தம் நடைபெறும். ஸோ அதுக்கு தலைமை இருக்கிறாரு வஉசி மற்றும் சுப்பிரமணிய சிவா. இந்த சமயத்தில் என்ன ஆகும் அப்படின்னா பிபின் சந்திரபால் வந்து
ரிலீஸ் ஆவார் ஜெயிலிருந்து. ஸோ அதை கொண்டாடணும் முடிவு பண்ணுவாங்க. ஆனால் அங்கே என்ன ஆகிடும் அப்படின்னா 144 போட்டிருப்பாங்க. அப்போ என்ன பண்ணணும், இந்த கொண்டாட்டம்லாம் பண்ணக்கூடாது இல்லையா, பொதுக்கூட்டம்லாம் ஏற்படுத்தக்கூடாது இல்லையா. ஸோ இதை காரணமாக காட்டி வஉசியும் சிவாவும் கைது செய்யப்பட்டுருவாங்க. 2 பேருமே அரசு துரோக குற்றம் போட்டு கடுங்காவல் தண்டனையும் கொடுத்துருவாங்க. அதுவும் வஉசிக்கு 2 ஆயுள் தண்டனைகள் வரும். ஓகேவா. அடுத்தது இதில் 4 பேர் வந்து இந்த திருநெல்வேலி எழுச்சியில் 4 பேர் துப்பாக்கி சூட்டில் இறந்துட்டாங்க. நிறைய பேர் திருநெல்வேலியில் கலகம்லாம் வரைக்கும் இவங்க அரெஸ்ட் பண்ணதுக்கு அகெயின்ஸ்டாக 4 பேர் வந்து துப்பாக்கி சூட்டில் இறந்துட்டாங்க. வஉசி இதில் தான் வந்து சிக்கிலுக்கெல்லாம் வைக்கப்பட்டார் ஜெயிலில் போயிட்டு கோவை சிறையில் இல்லையா. அதே மாதிரி சுப்பிரமணிய சிவாவுக்கும் தண்டனை இருக்கும். பாரதியார் என்ன பண்ணுவார் அப்படின்னா, பிரெஞ்சுக்காரர்கள் தானே அப்போ ஆதிக்கத்தில் இருந்தது வந்து பாண்டிச்சேரி. ஸோ அங்கே தப்பிச்சு போயிடுவார். ஸோ பாரதி மரியாதை யாரெல்லாம் விவி சுப்பிரமணியார், வாவே சையர் சொல்லுவாங்களே அவங்க, அதுக்கப்புறம் அரவிந்த கோஷிங் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா பாண்டிச்சேரிக்கு போயிடுவாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு மிதவாதிகள் சுதேசி இயக்கம்னு பார்த்தோம்னா, அடுத்து தமிழ்நாட்டில் புரட்சிகர தேசியவாதிகளோட பங்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு செயல்பாடுலாம் எப்படி இருந்துச்சு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பாண்டிச்சேரி வந்து அவங்களுக்கு ஒரு புகலிடமாக ஆயிடுச்சு தீவிரவாத தேசியவாதிகளுக்கு எல்லாருக்குமே. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது இல்லாமல் லண்டனில் இந்தியா ஹவுஸ் அப்படியும் பாரிஸுமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த தீவிர இயக்கத்துக்காக என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு பயிற்சியெல்லாம் கொடுக்குறாங்க. முக்கியமாக இங்கெல்லாம் போய் பயிற்சி பெற்று வந்தவங்க யாருன்னா எம்பிடி ஆச்சாரியா, விவி சுப்பிரமணியார் மற்றும் டிஎஸ்எஸ் ராஜன், இவங்களுமே இங்கே போய் பயிற்சி பெற்று வந்தவங்க. பாண்டிச்சேரி வழியாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சென்னையில் இந்த நூல்கள்லாம் இந்தியா, விஜயா, சூரியோதயம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து சென்னைக்கு வந்திருக்கு. ஆஷ் கொலை, ராபர்ட் WD ஆஷ் திருநெல்வேலியோட மாவட்ட ஆட்சியர். ஸோ 1904 நீலகண்ட பிரம்மச்சாரி இவரும் இன்னும் கொஞ்சம் பேர் சேர்ந்து பாரத மாதா சங்கம் அப்படிங்கிற ஒரு ரகசிய அமைப்பை ஏற்படுத்துகிறாங்க. அதாவது ஆங்கில அதிகாரிகளை கொன்னுறது மூலமாக தான் நம்ம மக்கள்கிட்ட நாட்டு பற்ற விதிக்க முடியும், தூண்ட முடியும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா ஆங்கில அதிகாரிகளை கொல்லணும்னு முடிவு பண்ணுறாங்க பாரத மாதா சங்கத்தை சேர்ந்தவங்க. ஸோ செங்கோட்டை பகுதியை சேர்ந்த வாஞ்சிநாதன் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 1911 ஜூன் 17 ஆஷை வந்து மணியாச்சி ரயில் நிலையத்தில் சுட்டுக் கொள்கிறாரு. அதுக்கப்புறம் அவரே சுட்டுட்டு இறந்துருவார். ஸோ ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ஆஷ் கொலை வழக்கில் முதல் குற்றவாளி யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ கமெண்ட்டில் வந்து நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது யார் அப்படின்னா அன்னி பெசன்ட். ஓகேவா. தன்னாட்சி இயக்கம். ஸோ தன்னாட்சி இயக்கத்தில் முக்கியமாக செயல்பட்டவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திலகரும் அன்னி பெசன்ட்டும் இருப்பாங்க. ஸோ அயர்லாந்துக்கு எப்படி தன்னாட்சி வழங்கினீங்களோ அதே மாதிரி இந்தியாவுக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க அன்னி பெசன்ட். ஸோ 1916 தொடங்கப்படுது தன்னாட்சி இயக்கம். இந்த இதில் வந்து யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா GS அருண்டேல், BP வாடியா, CP ராமசாமி இவங்க எல்லாமே அன்னி பெசன்ட்டுக்கு சப்போர்ட்டாக இருந்திருப்பாங்க. அன்னி பெசன்ட் வந்து நியூ இந்தியா காமன்வெல்த் அப்படிங்கிற 2 செய்தித்தாளை தொடங்கியிருப்பாங்க. முக்கியமாக ஒன்று சொல்கிறாங்க பாருங்கள், இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருக்கிறத விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டிருந்தாங்க, அன்னி பெசன்ட் தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ரொம்ப சூப்பராக இருக்கிற ரயிலில் போய் நம்ம அடிமையாக இருக்கிறத விட நல்லா சுதந்திரமாக இருக்கிற ஒரு மாட்டு வண்டியில் போகிறதே சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. 1910 இதில் ஒரு பத்திரிகை சட்டம் போடுறாங்க. இந்த சட்டத்தின்படி அன்னி பெசன்ட் வந்து பிணைத்தொகையை ஒரு பெரிய அமௌண்ட்டு கட்ட சொல்கிறாங்க. ஓகேவா. எழுதின புக்ஸ் இருக்குது. விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது, இந்தியா ஒரு தேசம், இந்த மாதிரி ஒரு 2 புக்ஸையும் அன்னி பெசன்ட் எழுதியிருக்காங்க. நிறைய நோட்டீஸும் பிட் நோட்டீஸும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பிராமணர் அல்லாதோர் இயக்கம். ஓகே. இவங்க வந்து கொஞ்சம் காங்கிரஸ்க்கு அகேன்ஸ்ட் வச்சுக்கோங்களேன். ஏன்னா காங்கிரஸ் வந்து மோஸ்ட்லி பிராமின்ஸ் தான் அதிகமாக இருப்பாங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதனால் வந்தது தான் வந்து இந்த பிராமணர் அல்லாதோர் இயக்கம் அப்படிங்கிறது. 1912 சென்னை திராவிடர் கழகம் அப்படின்னு ஆரம்பிக்கப்படுது. நடேசனார் ஓகேவா செயலராக இருக்கார். அதே மாதிரி என்னெல்லாம் பண்ணுறாருன்னா 1916 ஜூனில் திருவல்லிக்கேணியில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு திராவிட சங்க தங்கும் விடுதி நிறுவுவாங்க. ஓகேவா. பிராமணர் இல்லாத மாணவர்களுக்காக ஒரு ஹாஸ்டல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 30 பேர் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்டோரியா பொது அரங்கு இருக்குது, அங்கே 1916 நவம்பர் 20 வந்து கூடுறாங்க. குறிப்பாக பி தியாகராயர், டாக்டர் TM நாயர், நடேசனார் இவங்கெல்லாம் கூடி தான் வந்து இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படிங்கிற அமைப்பை தோற்றுவிக்கிறாங்க. இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் தான் பின்னால் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதி கட்சி அப்படின்னு ஆச்சு. ஏன்னா இவங்க ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு செய்தித்தாளை வெளியிடுவாங்க. ஸோ அதன் பேராலே இது நீதி கட்சி அப்படின்ற பெயர் மாற்றம் செய்யப்படுது. அந்த நீதி கட்சி தான் பின்னாடி திராவிடர் கழகம் அப்படின்னு ஆயிருக்கும். ஸோ திராவிடர் கழகத்துலேருந்து அப்படியே பிரிஞ்சு திராவிட முன்னேற்ற கழகம் வந்திருக்கும். ஓகேவா. ஸோ 1920 தேர்தல்கள் நடக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1919 மாண்டேகு சிம்ஸ்போர்ட் சீர்திருத்தப்படி தேர்தல்கள் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா. மாகாணங்கள் என்ன பண்ணுவாங்க, இரட்டை ஆட்சி ஏற்படுத்திருப்பாங்க. ஸோ 1920 தேர்தல் நடக்குது. காங்கிரஸ் வந்து அதை புறக்கணிச்சிருச்சு. காரணம் அவங்க கேட்டது தன்னாட்சி, ஆனால் இங்கே நடந்தது மாகாணத்தில் இரட்டை ஆட்சி கொடுத்தது. ஸோ இப்போ நீதி கட்சி என்ன பண்ணுதுன்னா அந்த தேர்தலில் பார்ட்டிசிபேட் பண்ணுது. மொத்தம் ஒரு 98 இடங்களில் 63 நீதி கட்சி வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஜெயிச்சிருச்சு. ஓகேவா. நீதி கட்சியோட இதுவே சாதனைன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த இடஒதுக்கீடு வாங்கினது அந்த மாதிரிலாம் தான். ஓகே. பிராமணர் அல்லாத ஒரு அறிக்கைன்னு 1916 வெளியிடுவாங்க. அது வந்து பிராமணர் அல்லாத மகாசாசனம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ போயிட்டு மாண்டேகுகிட்ட கேட்டு இந்த மாதிரி
பிராமணர் அல்லாதோருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடஒதுக்கீடு வாங்கி தான் இந்த 98ல் 63ல் ஜெயிச்சிருப்பாங்க. இதன்படி தான் சுப்பராயலு வந்து நீதி கட்சியோட ஃபர்ஸ்ட் சிஎம்மாக ஆகிறாரு. 1923ல் அதுக்கப்புறம் தேர்தல் நடக்குது. அதுக்கப்புறம் பனகல் அரசர் வருவார். ஸோ நீதி கட்சி இந்த மாதிரி ஆட்சி செஞ்சுட்டு இருக்கு. 1919 ரவுலட் சட்டம். ஸோ ரவுலட் சட்டம் அப்படிங்கிறது வந்து விசாரணையே இல்லாமல் யாருனாலும் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணா அப்படிங்கிறது தான் வந்து இந்த சட்டம். சார் சிட்னி ரவுலட் அவர் தான் வந்து அந்த சட்டத்தை கொண்டு வந்தார். அதனால் அந்த குழுவோட தலைவர் பேர்னால் ரவுலட் சட்டம் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ இதுக்கப்புறம் தான் ரவுலட் சத்தியாகிரகம்னு வருது. காந்தி இன்னமும் ஃபேமஸ் ஆகுறாரு. 1919 மார்ச் 18 மெரினாவில் காந்தி பேசுகிறாரு. ஓகேவா. அதுக்கப்புறம் 1919 ஏப்ரல் 6 இந்திய அளவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கருப்பு சட்டம்ங்கிறது ரவுலட் சட்டத்தை தான் சொல்கிறாங்க. அதை எதிர்க்கிற வகையில் வேலை நிறுத்தங்கள், கடையெடுப்பு இதெல்லாமே போராட்டம்லாம் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ தமிழ்நாட்டையும் இந்த ரவுலட் சட்டத்துக்கான எதிர்ப்பு வந்து இருந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் சென்னை சத்தியாகிரக சபை அப்படின்னு ஒன்று ஏற்படுத்தப்படுது. இந்த சபையில் ராஜாஜி, கஸ்தூரி ரங்கர், எஸ் சத்யமூர்த்தி, ஜார்ஜ் ஜோசப் இவங்க எல்லாமே வந்து இந்த கூட்டத்தில் பேசுகிறாங்க. தொழிலாளர்களுக்குன்னு கூட்டம் போடுறாங்க. அதில் திருவிக்கா, பிபி வாடியா, வஉசி இவங்க எல்லாமே பேசுகிறாங்க. பெரும்பாலான அளவில் தொழிலாளர்கள், மாணவர்கள், பெண்கள் கூட வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இயக்கத்தில் பங்கேற்கிறாங்க. இதில் ஜார்ஜ் ஜோசப் அவர்களை பற்றி பார்க்கணும் அப்படின்னா இவர் வந்து ஒரு நல்ல சொற்பொழிவாற்றுவார், ஒரு லாயர். எங்கே இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாக்கார். ஓகேவா. கேரளாவில் ஆலப்புழா மாவட்டத்தில் செங்கனூரில் பிறந்தவர். இவர் வந்து மதுரையில் தான் மோஸ்ட்லி இருந்தார். ஸோ மக்கள் வந்து இவரை ஒரு அன்போட ரோசாப்பூதுரை அப்படின்னு நினச்சாங்க. இதுதான் ஜார்ஜ் ஜோசப் அவர்களை பற்றின கூற்று. வைக்கம் சத்தியாகிரகம் நடந்திருக்கும் இல்லையா. வைக்கம்லாம் வந்து ஃபர்ஸ்ட் இவர் தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பார். மிகுந்த அளவில் போராடிப்பார். அப்புறம் இவர் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இவரோட அழைப்பின் பேரில் தான் பெரியார் போய் வைக்கமில் போராட்டம் பண்ணுறதெல்லாம் செய்வார். கிலாபத் இயக்கம். ஸோ என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் உலக போருக்கு அப்புறம் துருக்கியில் வந்து அந்த கலீஃபா அவமதிக்கப்படுவார். ஸோ அதை தொடர்ந்து இந்த கிலாபத் இயக்கம் அப்படிங்கிறது தோன்றப்படும். ஒரு 2 அலி சகோதரர்கள் இருப்பாங்க, மௌலானா அலி, முகமது அலி. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மௌலானா ஷவுகத் அலி இருக்கார் இல்லையா, இவர் 1920 ஏப்ரல் 17 அன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்து பேசியிருப்பாரு. ஸோ அந்த நாளை தான் வந்து என்ன கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிலாபத் நாளாக கடைபிடிக்கிறோம் தமிழ்நாட்டில். ஈரோட்லேயுமே இதே மாதிரி ஒரு மாநாடு நடத்திருப்பாங்க. வாணியம்பாடி வந்து கிலாபத் எழுச்சி நடைகளுக்கு ஒரு முக்கியமான மையமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒத்துழையாமை இயக்கம். ஒத்துழையாமை இயக்கத்தில் தமிழ்நாடு பார்ட்டிசிபேட் பண்ணிச்சு. ஒத்துழையாமை இயக்கத்தில் குறிப்பாக ராஜாஜி இருக்கார் இல்லையா, அவரும் பெரியாரும் சேர்ந்து தலைமையேற்று நடத்தினாங்க. இதில் ராஜாஜி வந்து முஸ்லீம் லீக் தமிழ்நாட்டோட கிளை இருக்கும் இல்லையா, அதுக்கு சென்னை கிளை. இது வந்து யாகூப் ஹசன். இவர் வந்து ராஜாஜியும் யாகூப் ஹசனும் இணைஞ்சு இந்த ஒத்துழையாமை இயக்கத்தில் செயல்பட்டிருக்காங்க ஒன்றா. ஓகேவா. வரிகொடா இயக்கம், கல்லுக்கடை மறியல். ஸோ தஞ்சாவூரில் வரிகொடா இயக்கம் நடந்துச்சு. இந்த ஒத்துழையாமை இயக்கம் ரிலேட்டடாக என்னென்ன பண்ணாங்கன்னா ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க, சட்டமன்றங்களுக்கு போக மாட்டாங்க, நீதிமன்றங்களுக்கு போக மாட்டாங்க. அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அவங்களே தனியார் மத்தியஸ்தம் பண்ணி அந்த பிரச்சனையை தீர்த்துக்குவாங்க. ஸோ இதுதான் வந்து ஒத்துழையாமை இயக்கத்தோட சாராம்சமாக இருந்துச்சு. ஒத்துழையாமை இயக்கத்தில் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோம்னா கல்லுக்கடை மறியல் வந்து ஃபேமஸ் ஆச்சு. 1921 நவம்பரில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சட்டமறுப்பு இயக்கத்தை தொடங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இவங்க எல்லாருமே ராஜாஜி, சுப்பிரமணிய சாஸ்திரி, ஈவேரா எல்லாருமே கைது செய்யப்படுறாங்க. வேல்ஸ் இளவரசர் 1922 ஜனவரி 13 இந்த வேல்ஸ் இளவரசரோட வருகையை வந்து புறக்கணிக்கப்படுது. அடுத்து 1922 சௌரி சௌரா. ஓகேவா. உத்தரப்பிரதேசில் கோரக்பூர் பக்கத்தில் இருக்க சௌரி சௌராவில் ஒரு 22 காவலர்களை வந்து இந்த மக்கள் ஒத்துழையாமை இயக்கத்துக்கு ரிலேட்டாக பேரணி மாதிரி நடத்தி அங்கே போய் அவங்க உயிரோட வச்சு எரிச்சிருவாங்க. ஸோ இதனால தான் காந்தி என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒத்துழையாமை இயக்கத்தை திரும்ப வாபஸ் வாங்கிடுவார். இதுக்கப்புறம் பார்த்தோம்னா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க காந்தியை. மாற்றத்தை விரும்பாதோர் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் 2ஆக பிளவுபடுது. மாற்றத்தை விரும்புகிறவங்க அப்படின்னா அவங்க வந்து எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு சட்டமன்றத்துக்குள்ளே போகணும்னு நினைப்பாங்க. மாற்றத்தை விரும்பாதோர் அப்படின்னா இல்லை வேண்டாம், நம்ம வெளியிலேருந்தே இந்த தேசிய இயக்கத்தில் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறவங்க மாற்றத்தை விரும்பாதோரில் இருப்பாங்க. ஸோ இதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா சிஆர் தாஸும் மோத்திலால் நேரும் வந்து இந்த எலெக்ஷனுக்கு வரணும் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுவாங்க, சுயராஜ்ய கட்சியை 1923 ஜனவரி 1 அன்னைக்கு தொடங்குறாங்க. ஓகேவா. இதில் ராஜாஜி வந்து காந்தியை ஃபாலோ பண்ணுறவர். ஸோ அவர் வந்து இப்போ எலெக்ஷனில் வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அவரோட சேர்ந்து கஸ்தூரி ரங்கர், எம்ஏ அன்சாரி இவங்களும் வந்து வேணாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. இதில் நம்ம சொன்ன மாதிரி மோத்திலால் நேருவும் சித்தரஞ்சன் தாஸ், சிஆர் தாஸும் சேர்ந்து தான் சுயராஜ்ய கட்சி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா. தமிழ்நாட்டில் யார் இந்த சுயராஜ்ய கட்சிக்கு தலைமை தாங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் சீனிவாசனார், எஸ் சத்யமூர்த்தி இவங்க 2 பேருமே தமிழ்நாட்டில் தலைமை தாங்கினவங்க. அடுத்தது பனகலரசர் இவங்களாம் இருப்பாங்க. 1926 ஒரு எலெக்ஷன் நடக்குது இல்லையா. இந்த எலெக்ஷனில் என்ன ஆகும் அப்படின்னா சுயராஜ்ய கட்சி தான் ஜெயிக்குது. ஓகேவா. சுயராஜ்ய கட்சி ஜெயிச்சாலுமே காங்கிரஸோட அந்த கொள்கைக்குனுங்க சுயராஜ்ய கட்சிக்காரங்க ஆட்சிக்கு வராமல் பி சுப்பராயன் அப்படிங்கிற ஒரு சுயேட்சை வேட்பாளர் இருப்பார். அவரை வந்து முதலமைச்சராக ஆக்கிடுவாங்க. இதன்படி அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 37 வரைக்கும் நீதி கட்சி தான் வந்து ஜெயிச்சிட்டே இருந்துச்சு. ஏன்னா காங்கிரஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல எலெக்ஷனில். அடுத்தது 35 சட்டம் வரும். 1935 இந்திய அரசு சட்டம் வரும். அதில் வந்து மாகாணத்துக்கு தன்னாட்சி கொடுத்துருப்பாங்க.
அதனால் காங்கிரஸ் வந்து 37 எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி 37ல் ராஜாஜி வந்து ஆட்சிக்கு வந்துருவார். நெக்ஸ்ட் வந்து நடக்கிற இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா சைமன் கமிஷன். ஸோ 19 சட்டம் போட்டிருப்பாங்களே மாட்டரி சென்ஸ் கோட். ஸோ அதை பற்றி ஆராய்ச்சி செய்ய அது எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக 1927 வந்து இந்திய சட்டப்பூர்வ ஆணையம், அதுக்கு வந்து சர் ஜான் சைமன் அவரோட தலைமையில் அமைக்கப்படுது. ஆனால் அந்த சைமன் கமிஷன் பார்த்தீங்கன்னா அதில் வந்து இந்தியர்கள் ஒருத்தர் கூட இல்லை. ஓகேவா? அந்த ரீசனால் இந்த கமிஷனை வந்து புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்லி மக்கள் முடிவு பண்ணி கோபேக் சைமன் அப்படின்னு சொல்லி போராட்டங்கள் நடந்துகிட்டே இருக்கும். இதில் தமிழ்நாட்டில் சைமன் குழுவை எதிர்த்து சென்னையில் வந்து எஸ் சத்யமூர்த்தி தலைமையில் பிரச்சார குழு ஒன்று உருவாக்கப்படுது. ஓகேவா? சைமன் குழு எப்போ வந்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னைக்கு 1929 பிப்ரவரி 18 வந்திருக்காங்க. ஓகேவா? அப்போ அவங்களுக்கு எதிராக கருப்பு கொடி காட்டப்பட்டிருக்கு. இடையில இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அதே இயரில் நீல் சிலை அகற்றும் போராட்டம். இந்த ஜேம்ஸ் நீல் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1857 சமயத்தில் கான்பூர் படுகொலை அப்படின்னு சொல்லப்படுற சம்பவத்தோட தொடர்புடைய ஆள். ஓகேவா? என்ன ஆகிடும் அப்படின்னா அந்த கான்பூர் படுகொலையில் இந்த சிப்பாய்கள்லாம் போராட்டம் பண்ணி போகிறாங்க இல்லையா, அங்கே போயிட்டு நிறைய ஆங்கில பெண்கள் குழந்தைகள்லாம் இருக்கிற அந்த ஒரு கோட்டைக்கு கொன்றுவாங்க. அவங்க எல்லாருமே கொன்றுவாங்க. ஸோ இதுக்கு பழி தீர்க்கிற விதமாக ஜேம்ஸ் நீல் வந்து ரொம்ப அடக்குமுறையை கையாண்டு நிறைய பேரை கொன்றிருப்பார். இந்த ஜேம்ஸ் நீலுக்கு சென்னை மவுண்ட் ரோட்டில் ஆங்கிலேயர்கள் வந்து ஒரு சிலை வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து இந்தியர்களோட உணர்வுக்கு இதாக இருக்குது, அவமரியாதை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிலையை நீங்கள் எடுக்கணும்னு சொல்லி போராட்டம் நடக்கும். ஸோ நிறைய போராட்டம் நடக்கும். அதான் 1927 நீல் சிலை அகற்றும் போராட்டம் நடக்கும். இது எப்போ அந்த சிலையை அகற்றுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1937 ராஜாஜி ஆட்சிக்கு வராருன்னு சொன்னாலே காங்கிரஸ் ஜெயிச்சு அப்போ தான் அந்த சிலையை எடுத்துகிட்டு போய் சென்னை மியூசியத்தில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. ஓகேவா? இந்த நீல் சிலை அகற்றும் போராட்டம். நெக்ஸ்ட் வந்து 1927 வந்து சென்னையில் ஐஎன்சி மாநாடு நடந்திருக்கும். அதுக்கு வந்து யார் தலைவர் அப்படின்னா எம்ஏ அன்சாரின்னு இருப்பார், அவர் இருப்பார். ஸோ அவங்க வந்து முழுமையான சுதந்திரம் தான் நமக்கு இலக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1929 லாகூரில் அதே மாதிரி ஐஎன்சி மாநாட்டில் பூரண சுயராஜ்யம், முழு சுயராஜ்யம் அப்படிங்கிறத இலக்குன்னு முடிவே பண்ணிட்டாங்க. ஸோ 1900 தீர்மானம் பண்ணிட்டு 1930 ஜனவரி 26 வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ராவி நதிக்கரையில் ஜவஹர்லால் நேரு வந்து கொடியை ஏற்றிடுவார், தேசிய கொடியை. ஸோ அதோட நினைவாக நம்ம என்ன பண்ணுறோம்னா 1950 ஜனவரி 26 குடியரசு நாள் அப்படிங்கிறத கொண்டாடுறோம். 1950 ஜனவரி 26 இந்த நாளை நினைவாக வச்சு தான் அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்திருக்கும். ஸோ அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்ததுனால அதை குடியரசு நாள் நம்ம கொண்டாடுறோம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம். ஸோ சட்டமறுப்பு இயக்கம் நடக்கும் 1930. அப்போ காந்தி என்ன பண்ணுவார் அப்படின்னா தண்டி யாத்திரை போவார். அவரோட சபர்மதி ஆசிரமத்திலேருந்து தண்டி யாத்திரை போவார். தமிழ்நாட்டில் எங்கே என்ன நடக்கும் அப்படின்னா ராஜாஜி அவர்களோட தலைமையில் ஒரு 100 தொண்டர்கள் மட்டும் கூட்டிகிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1930 ஏப்ரல் 13 திருச்சி டு வேதாரண்யம். ஓகேவா? ஏப்ரல் 28 போய் ரீச் ஆயிடுவாங்க. ஸோ ஒரு அணிவகுப்பு நடக்குது. இங்கே கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் அப்படின்னு சொல்லி நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அவர்களோட பாட்டு வந்து பாடப்படுது. இதுக்குன்னே அவர் வந்து எழுதியிருந்தார். ஓகேவா? ஸோ சட்டத்தை மீறி என்ன பண்ணுறாங்க, அங்கே போய் எல்லாரும் உப்பு எடுக்கிறாங்க. உப்பு சத்தியாகிரகம் நடக்குது. ஒரு 12 பேரை வந்து இருக்காங்க, அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. ராஜாஜி கைது செய்யப்படுறாரு. டிஎஸ்எஸ் ராஜன், ருக்மணி லட்சுமிபதி, சர்தார் வேதரத்னம், சாமிநாதர், சந்தானம் இவங்க எல்லாருமே கைது செய்யப்படுறாங்க. ருக்மணி லட்சுமிபதி இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உப்பு சட்டத்தில் கலந்துட்டாங்க இல்லையா, உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யார் அப்படின்னா ருக்மணி லட்சுமிபதி. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேவா? இதே மாதிரி சென்னையில் இங்கே வந்து திருச்சியில் வந்து உப்பு சத்தியாகிரகம் நடந்தது அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இங்கே சென்னையில் வந்து டி பிரகாசம் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர கேசரி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, டி பிரகாசம் அவரும் கே நாகேஸ்வர ராவ் இவங்க 2 பேர் தலைமையில் சென்னை பக்கத்தில் உதயவனம் அப்படிங்கிற இடத்துல ஒரு முகாம் போட்டிருப்பாங்க. ஸோ இவங்களும் காவல்துறையால் கைது செய்யப்படுறாங்க. அதுக்கப்புறம் நிறைய கடையெடுப்பு போராட்டம்லாம் நடக்கும். இதில் 1930 ஏப்ரல் 27 பார்த்தோம்னா திருவல்லிக்கேணியில் ஒரு காவல்துறையோட மோதல் நடக்குது. இந்த மோதலில் ஒரு 3 பேர் இறந்துடுறாங்க. ஓகேவா? ராமேஸ்வரத்தையும் உப்பு சத்தியாகிரகம்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்கள் முயற்சிப்பாங்க. ஆனால் அங்கேயும் அவங்க கைது செய்யப்படுறாங்க. இது காரணமாக வந்து நிறைய தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் மற்ற எல்லாமே நடக்குது. தொண்டர்கள் எல்லாருமே வந்து போராட்டம் பண்ணுறாங்க சட்ட மறுப்பு இயக்கத்தில். 1932 ஜனவரி 26 என்ன நடக்கும் அப்படின்னா ஆர்யா அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்ட பாஷ்யம் இவர் என்ன பண்ணுறாரு, சென்ட் ஜார்ஜ் கோட்டை இருக்கு இல்லையா, அந்த கோட்டையோட உச்சியில் தேசிய கொடியை ஏற்றிருப்பார். ஜனவரி 26, 1932 திருப்பூர் குமரன் 1932 அதே வருஷம் ஜனவரி 11 திருப்பூரில் வந்து கொடியெல்லாம் ஏந்திக்கிட்டு ஊர்வலம் மாதிரி போகிறாங்க. ஸோ ஆனால் காவல்துறை என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள போட்டு அடிக்கிறாங்க. அதில் OKSR குமாரசாமி அவரை தான் திருப்பூர் குமரன் அப்படின்னு சொல்கிறோம். கொடிக்காத்த இவர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அடித்ததுலேயே வந்து இறந்துடுறாரு. ஆனால் இறந்தப்ப அந்த கொடியை வந்து உயர்த்தி பிடிச்சிட்டே வந்து இறந்துட்டார். ஸோ அதனால தான் இவர் வந்து கொடிக்காத்த குமரன் அப்படின்னு சொல்கிறோம். 1937 காங்கிரஸ் ஜெயிக்குது. ராஜாஜி ஆட்சிக்கு வராரு சொன்னோம் இல்லையா. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறாருன்னா ராஜாஜி சென்னையிலே ஃபஸ்ட்டு முதல் தடவை காங்கிரஸ் அமைச்சரவை அமைச்சர் வந்து ராஜாஜி தான். மது விலக்கை வந்து அறிமுகம் செய்கிறாரு சேலத்தில் ஒரு பரிசோதனை முயற்சியாக. ஸோ இதனால் ஒரு வருவாய் இழப்பு ஏற்படும், அதை சரி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக விற்பனை வரியை வந்து அறிமுகப்படுத்துகிறார்.
இதுக்கடுத்து வந்ததுக்கப்புறமே என்ன ஆயிடும்னா இரண்டாம் உலகப் போர் வந்துடும். இரண்டாம் உலகப் போரில் வந்து இந்த அரசவைய சட்டமன்றம் இதெல்லாம் வந்து கலந்து ஆலோசிக்காமல் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள் வந்து இரண்டாம் உலகப் போரில் இந்தியர்கள் ஈடுபடுத்திடுவாங்க. ஸோ காங்கிரஸ் வந்து பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடும். அதன்படி 1939 வந்து காங்கிரஸ் அமைச்சர் வந்து என்ன ஆயிடும், ராஜினாமா செஞ்சிடும். இதுக்கப்புறம் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, பள்ளியில் வந்து ஹிந்தி மொழி கட்டாய பாடமாக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ராஜாஜியால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு சர்ச்சைக்குரிய நடவடிக்கை இது. இது மட்டும் இல்லாமல் ஒரு குலக்கல்வி திட்டம் அதெல்லாம் வந்து கொண்டு வருவார். ஸோ இந்த ஹிந்தி மொழி எதிர்ப்பு அப்படிங்கிறதுல அதில் பெரிய போராட்டங்கள்லாம் நிறைய நடக்கும். அதில் பெரியார் வந்து மிக முக்கியமான ஒரு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் சேலத்தில் வந்து ஹிந்தி எதிர்ப்பு மாநாடு அப்படிங்கிறத நடத்திப்பார் பெரியார். அதுக்கப்புறம் இதுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒடுக்கப்பட்ட ஒரு கூட்டமைப்பும் ஹிந்தி எதிர்ப்புக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, முஸ்லீம் லீக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக தாளமுத்து மற்றும் நடராசன் அப்படின்னு சொல்லப்படுற 2 போராட்டக்காரர்கள் வந்து இறந்துருப்பாங்க இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தினால. அடுத்தது திருச்சி டு சென்னைக்கு வந்து ஒரு பிளான் பண்ணுவாங்க, ஊர்வலம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு 1200 போராட்டக்காரர்கள் என்ன பண்ணிடுவாங்க, பெரியாரோட சேர்த்து கைது பண்ணிடுவாங்க. ஸோ காங்கிரஸ் அரசு வந்து பதவி விலகிடுமா, அதனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த கட்டாய பாடம் ஹிந்தி அப்படிங்கிற பிரச்சனை வந்து எடுத்து விட்ருவாங்க, இல்லை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட்டாக பார்க்குறது வெள்ளையனே வெளியேறு இயக்கம். தமிழ்நாட்டில் 1942 ஆகஸ்ட் 8 வந்து தான் என்னது ஆக்சுவலாக வெள்ளையனே வெளியேறு இயக்கம். அப்போ தான் காந்தி என்ன சொல்லிப்பார் அப்படின்னா, செய் அல்லது செத்துமடி அப்படின்னு சொல்லிடுவார். ஸோ எல்லா காங்கிரஸ் தலைவர்களும் ஒரே நாளில் கைது செய்யப்படுறாங்க. அப்போது காமராஜர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கேருந்து போயிட்டு வருவார் அப்படின்னா, பம்பாயிலேருந்து ஊருக்கு வந்துட்டுருப்பார். ஸோ இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சோன்னே என்ன பண்ணிடுவார்னா, அரக்கோணத்துலேயே இறங்கிடுவார். ஓகேவா? ஓகே, இதுதான் வந்து தமிழ்நாட்டில் என்ன நடந்துச்சு. ஐஎன்எம் ஆக்சுவலாக படிச்சிருப்பீங்க, இந்திய தேசிய இயக்கம். ஸோ நீங்கள் அதில் பார்த்தா அதே இன்சிடென்ட்ஸ் தான் எல்லாமே. சைமன் கமிஷன்லேருந்து வெள்ளையனே வெளியேறு இயக்கம், சட்டமறுப்பு இயக்கம், சத்தியாகிரகம், ரவுலட் சட்டம். ஸோ அந்த சமயங்களில் தமிழ்நாட்டில் அந்த போராட்டங்கள் எப்படி இருந்துச்சு, அதுதான் இந்த லெசன். ஓகேவா? ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய கர்நாடிக் மில், சென்னை துறைமுகம், சென்னை மாநகராட்சி, மின்சார ட்ராம் போக்குவரத்து எல்லாத்துலேயுமே வந்து தொழிலாளர்களோட போராட்டம் வந்து பெரிய அளவில் இருந்துச்சு. ஓகே, அதே மாதிரி நிறைய பேர் ஐஎன்ஏல இந்திய தேசிய ராணுவம் இருக்கு இல்லையா, அதில் நிறைய பேர் சேர்ந்தாங்க. ராயல் இந்திய கடற்படை புரட்சி நடந்துச்சு. ஸோ இதெல்லாம் தான் தமிழ்நாட்டில் நடந்த போராட்டங்கள். ஓகே, ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.